நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த வருடத்துடைய 3 மாதத்தை கடந்து 4வது மாதத்திற்குள்ளார வந்திருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற நிலையறியாம இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவுல தேவன் நமக்கு அருளி செய்கிற ஜீவ வார்த்தையானது பயப்படாதே. ஆங்கிலத்துல சொல்லணும்னா டு நாட் ஃபியர். இதை எபிரேய பதத்துல பார்த்தோம்னா அல்திரான்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இந்த பயப்படாதேங்கிற வார்த்தை வேதாகமத்துல பல முறை கொடுக்கப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல கலங்காதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதும் இதே அர்த்தத்தில் தான் வரும். ஆங்கிலத்துல அதை பார்த்தோம்னா டு நாட் பி அஃப்ரைட்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையானது ஆதியாகமம் புஸ்தகத்துல துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி உறுதிப்படுத்துறாரு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 வசனத்துல ஆபிரகாமுக்கு சொல்றாரு இல்லையா, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா. அவரிடத்துல மாத்திரம் இல்ல, அவர் தெரிந்து கொண்டு வழிநடத்திய இன்னும் அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல சிமர்னா சபை இடத்துல பயப்படாதேன்னு சொல்றத 10வது வசனத்துல பார்க்க முடியும். இப்படியாக தேவன் மனிதர்களாகிய நம்முடைய மன சூழ்நிலையை அறிந்து கொண்டு நம்மை தேற்றுகிற விதமாக பயப்படாதேங்கிற வார்த்தையை கொடுத்து உறுதிப்படுத்துறாரு. அப்படி இன்றைக்கு இந்த பயப்படாதேங்கிற வார்த்தையை பார்ப்பதற்கு நாம எடுக்க போற மைய பகுதி ஏசாயா 41வது அதிகாரம். அங்க 10, 13 மற்றும் 14வது வசனத்துல பயப்படாதேங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். முக்கியமா 10வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அன்றைக்கு இந்த வார்த்தைகள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குங்கிறத இதே அதிகாரம் 8வது வசனத்துல பார்த்தோம்னா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியேன்னு சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். அந்தபடியாக தேவன் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. எதனாலனா, இஸ்ரவேலர்கள் பாபிலோனியர்கள் கைவசத்துல சிறையிருப்புக்குள்ளார போகும்போது அவங்களுக்குள்ளார கழக்கமும் பயமும் உண்டாகும் இல்லையா. அப்படியான சமயத்திலையும் தேவன் அவர்களை தேற்றுகிற விதமாக இந்த வார்த்தைகளை அனுப்புறாரு. அப்படி தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை தேவன் தைரியப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. இப்போ இந்த வார்த்தை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அவர் தெரிந்து கொண்ட யாக்கோபாக ஆபிரகாமின் விசுவாச சந்ததியாக இருக்கிற நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் நிலையறியாம நாம இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அநேக போர் முழக்க செய்திகளும் திகிலான சம்பவங்களும் விலைவாசி உயர்வும் வேலை இருக்குமா இல்லையாங்கிற சந்தேகம் போன்ற பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதற்கு மத்தியில தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு பயப்படாதேங்கிற வார்த்தையை சொல்லி உறுதிப்படுத்துறாரு. இப்படியான சூழ்நிலைமை எல்லாமே வேதனைகளின் ஆரம்பம்னு சொல்லிட்டு மத்தேயு 24வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறாரு. அங்க யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவோம்னு சொல்லிட்டு கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு இல்லையா. அந்த கலங்காதேங்கிற வார்த்தைக்கும் பயப்பட வேணாங்கிற பொருளே வரும். அது மாத்திரம் இல்லாம அதற்கு பிற்பாடு ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சி வரும்னு சொல்லிட்டு இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னு சொல்றாரு. வேதனை இல்ல, வேதனைகள்னு பன்மையில சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ப்ளூரல்ல சொல்லியிருக்காங்க. இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது இன்னும் சூழ்நிலைகள் எப்படியாக மாறும் நமக்கு தெரியாது. ஆனா எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் தன்னுடைய ஜனங்களை பயப்படாதேன்னு சொல்லி நான் உன்னுடனே இருக்கிறேன்ற உறுதியளிக்கிறாரு. அப்படி அவர் தாமே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. சகாயம்னா ஹெல்ப் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன்னு தேவன் சொல்றாரு. அதற்கும் மேல என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. இதற்கு மேல நமக்கு என்ன வேணும்? சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே பயப்பட வேணான்னு சொல்லி நம்முடனே கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிற சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நாம அவருடைய கிருபையை கொண்டு கடந்து வரலாம். இதே ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனத்தை 14வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அடுத்தபடியா, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார்.
இப்படியாக தேவன் தாமே பயப்பட வேணானோ நம்முடைய கையை பிடித்திருப்பதாகவும் சொல்றாரு. அவர் நம்முடைய கைகளை பிடித்திருக்கிறதுனால இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் அதை நம்மால கடந்து வர முடியும். அந்தபடியான உறுதியவே தேவன் இன்றைக்கு நமக்கு தராரு. இதையே அவர் தராரு, இனி வரப்போகிற சூழ்நிலைகள் இன்னும் மோசமா இருக்க போது, நம்மை பயப்படுத்துகிற விதமாக அநேக காரியங்கள் சம்பவிக்கலாம். ஆனா நம்முடைய மனதுல நாம உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டிய வார்த்தையானது, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்படி தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையை பிடித்து நடத்துகிறவராக இருப்பாரு. இதை அவர் தெரிந்து கொண்ட மக்களுக்கு சொல்வதே அவருடைய சித்தமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைமை வந்தாலும் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாமல் முன்னோக்கி செல்ல அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பயப்படாதே என்ற ஜீவ வார்த்தையை எங்களுக்கு அருளி செய்து எங்களை திடப்படுத்துகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைமைகள் எப்படியாக இருந்தாலும் தேவரீர் தாமே எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராக, எங்களுக்கு துணை நிற்பவராக, எங்களுக்கு சகாயம் செய்பவராக இருப்பீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. அந்தபடியே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உம்முடைய கரத்தை பிடித்து கடந்து வர முடியுங்கிற நம்பிக்கையில நாங்க பயத்தின் ஆவியை உடையவர்களாக இல்லாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியுள்ளவர்களாக இருக்க தேவரீர் எங்களை வழிநடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.